உடல் குளிர உயிர் தழைக்க, உடல் குளிர உயிர் தழைக்க, உணர்ச்சி ஓங்க உள்ளம் கனி உடல் குளிர உயிர் தடைக்க, உணர்ச்சி ஓங்க உள்ளம் கனிய, கடல் நனைய பேரின்பம் கடல் நனைய பேரின்பம் கடலனைய பேரின்பம் பேரின்பம் துளும்பனாலும் கருணை மலர்கள் தேன் பொழியும் கருணை தெய்வமே தெய்வமே, கடலைய பேரின்பம் துளும்ப நாளும் கருணை மலர் தேன் பொழியும் கடவுள் விடதறிய எம்போல்வார் இதயம் தோர் வேதாந்த மருந்தளிக்கும் விருந்தே நாளும் தொடலறிய வெளிமூன்றும் விரிந்து நாளும் ஜோதி விரித்து ஜோதியாய் விளங்கும் தெய்வமே தெய்வமே என்று என் அருமை தாய்க்குலத்தை, என் அன்பு அருமை தந்தையரை சற்குண நெறிகளால் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். அது எல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, பொங்கு மண்டலமே ஒரு வரலாற்று புகழ் கொண்டதாக என்றென்னும் அழியா வரம் பெற்றிருக்கிறதே. அங்கே வந்து இந்த ஒரு ஏழை ஒரு குடிசையில் என் அப்பா அம்மா எல்லாம் என்னை விவசாயத்தில் இருந்து கொண்டே என்னை நல்லோர் முகத்தை பார்க்கும்படி செய்ய அவ்வளவுதான் எனக்கு அவர்கள் செய்து நல்லோர் முகத்திலே தான் நீ ஆசிகள் பெற வேண்டுமடா என்னை சொல்லி ஒரு ஆரம்ப கல்வி கூட எனக்கு சரியாக கிடைக்க முடியாது. எங்கள் குடும்பம் அப்படி இருந்தாலும் நான் அன்று முதல் இன்று வரைக்கும் அருள் வள்ளல் என்ற தெய்வத்தை சின்ன வயதிலிருந்து திருவிக்காவுடைய திருநூல்களையும் மறைமலை நூல்களை எல்லாம் நான் படித்து கடைசியாக எனக்கு தஞ்சம் அளித்தது, அடைக்கலம் கொடுத்தது, என் வாழ்வுக்கு, என் உடம்புக்கு, உள்ளத்திற்கு, உயிருக்கு என்னை அடிமையாக்கி கொண்டது திரு அருட்பா என்ற சத்திய திருமறை. இது சத்தியமாக நான் கூறுகின்றேன். அதனால் நான் இன்று வாழ்கின்றேன். உண்மையிலேயே நான் வாழ்கின்றேன். 25 ஆண்டில் இருந்து நான் அதை கற்று 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 என் ஒவ்வொரு நாளும் நான் அதற்காக என்னை நான் அர்ப்பணித்து கொண்டே நான் இருக்கின்றேன். அதுதான் உங்கள் போன்றவர்கள் நல்ல உத்தமர்கள், என் அருமை தாய்க்குலங்கள் எனக்கு கொடுத்த வராதுதான் எனக்கு தெரியும். சொல்வதை விட செயல் இருக்கிறதா என்று அடிக்கடி என்னை பார்த்து கொள்ளும்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அது நான் செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு அவர் சன்மார்க்கத்தில் அருள் கடலாக, தமிழ் கடலாக, எல்லோரையும் காக்கின்ற கடவுளாக இருந்து கொண்டு என்னை அல்லும் பகலும் கனவிலும் நனவிலும் என்னை காப்பாற்று. இங்கே சில குழந்தைகள் வந்து உங்களை எல்லாம்
பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் இந்த பூமிக்காக கடவுள் அதற்காக கொடுத்த கற்பக விருஷங்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர்கள் புழுதியிலே தூக்கி எறியப்பட்டவர்கள். சத்தியமாக நான் சொல்கிறேன், மனித நேயத்தை நாம் இழந்து விட்டோம். உண்மை தெய்வத்தை நாம் அறியாமல் விட்டுவிட்டோம். நல்ல உள்ளங்களை நாம் நேசிக்க முடியாமல் போய்விட்டது. நம்மிடத்தில் இரக்கம் என்பது எங்கேயோ போய் மறைந்து விட்டது. சத்திய தர்மம் ஒதுங்கி கொண்டது. இன்று சமுதாயத்தில் என்ன இருக்குது என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும். நாள்தோறும் கொலை, களவு, கள், காமம், சூது. சத்தியம் எங்கே? தர்மம் எங்கே? நீதி எங்கே? நேர்மை எங்கே? தியாகம் எங்கே? நாம் ஒன்றும் சொல்வதற்கு வழியில்லை. எனவே இந்த நேரத்தில் எல்லோருடைய மத்தியிலையும் நாம் எதையும் செய்வதற்கு காலமில்லை. எனவே தான் பேருற்ற உலகிலுரு சமயம் மதம் நெறியெல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது. பேருற்ற உலகிலொரு சமயம் மதம் நெறியெல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது. அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் போருற்று இறந்து இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதமரும் சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடங்கிட புரிதினி என் பிள்ளையாதலாலே. அவரை அடையாளம் கொள்ள வேண்டும். ஏதேதோ வடிவங்களை போட்டு நாம் அதை மறைத்து விடக்கூடாதுன்னு உங்களுடைய பத்மபாதங்களை கேட்கின்றேன். எனவே பேருற்ற உலகிலொரு சமயம் மதம் நெறியெல்லாம் பேய் விழிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது. உயிர்கள் அங்கும் இங்கும் போரிற்று இறந்தே இறந்தே வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதரும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை நீ அடைந்திட புரிதினி என் பிள்ளையாதலாலே. இவ்வேலை இந்த வேலை புரிக, இந்த வேலை புரிக, இந்த வேலை புரிக என்று இட்டனன் வேறு எண்ணற்க என்ற தெய்வமே தெய்வமே. ஆனால் நம்ம அருமை ஐயா நமக்கெல்லாம் குன்றின் மேலே இருக்கின்ற இரண்டு பக்கத்தில் இருக்கின்ற தெய்வங்கள், அதில் நான் கடைசியில் அந்த மடை வாயிலே நான் நிற்கின்றேன், வாழ்கின்றேன். அவர்களுக்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு நான் பயக்கிறேன். உங்களோடு பேசுவதற்கு கொள்ளையாசை எனக்கு இருக்கிறது. இப்பொழுது அதுக்கு காலம் இல்லை. பெரிய தெய்வங்கள்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குது. நான் அப்படி பேசக்கூடாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் தான் தெரியும், வள்ளலார் தான் தெரியும், ராமலிங்கடிகள் தான் தெரியும். இது சத்தியமாக நான் கூறுகிறேன். எனவே நான் வாழ்வது அவரால், நான் பேசுவது அவரால், நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த நேரத்திலெல்லாம் இங்கே இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய அருமை ஐயா என்னிடத்தில் ஒரு தகுதி இழந்து நான் இருக்கின்ற நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி ஊழியக்காரனிடத்தில் வந்து என்னை அடைக்கலம் புகுந்திருந்தார்கள் என்று சொன்னால் இதை விட யாருக்காவது நான் வேறு என்ன ஒரு சொல்ல முடியும்? எனவே அங்கே எல்லாம் இருக்கிறது. சத்தியமாக சொல்லுகிறேன், அங்கே யார் வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று எனக்கே தெரியாது. பல பல புண்ணியர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே வந்து இந்த சத்திய தர்மத்தை தான் அவர் அங்கே வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள். இதுதான் உண்மை. வேறு ஒன்றும் நாங்கள் அங்கே எதுவும் செய்ய முடியவில்லை, செய்வது நியாயம் அல்ல. எனவே சாதுக்களையும்
உன்னதமான மலையில் இருக்கின்ற அந்த சித்தர்களையும் முத்தர்களையெல்லாம் வேலை செய்ய வாருங்கள், கர்மயோகம் செய்ய வாருங்கள் என்றுதான் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள். அதை சிறமேற்கொண்டுதான் நான் வாழ்கின்றேன் ஐயா. உங்களுடைய ஆசி எனக்கு துணை நின்றால் நான் மறுபடியும் உங்களை கண்டு நான் பேசுவேன். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்கள், நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அருமை ஐயா, கனம் மேன்மை மிகுந்த தங்க மனிதர்கள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கு நான் வழிவிடுகிறேன் ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏழைகள் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகின்றேன். நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் காண, நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் காண, நன்னி என்னை மாலையிட்ட நாயகனே. பிரபு அவர்கள் உலகுக்கு பிரகடனம் செய்கின்றார்கள். நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் காண, நன்னி என்னை மாலையிட்ட நாயகனே. நாட்டில் ஈடுகறிந்திழற்கு அரிதாம் திருச்சிற்றம்பலத்தே இன்ப நடம் புரிகின்ற என்னுடைய தெய்வமே, என்னுடைய துறையே. ராமலிங்கம், நீ பாடுக, என்னோடு தந்து ஆடுகையா என்று அவருக்கா ஈரையாள் பாலிப்பிலிருந்து ஆணை வந்திருக்கிறது, சத்தியம் அது. நீ பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாயே ஐயா. இறைவா, நான் என்ன உனக்கு கைமாறு செய்வேன் என்று கண்ணீரை காணிக்கை கொண்டே எழுதிய ஒரு கவிதை தான் 5600 சுலோகங்கள் அடங்கிய விலை மதிக்க முடியாத தமிழ் பெட்டகம் கற்பக விருட்சம்தான் அருட்பா. இனியொரு திருமறை நமக்கு வரப்போவதில்லை, தேவையும் இல்லை. அந்த அளவிலே நாம் அதை பெற்றிருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு மறை நம் கையிலே இருக்க வேண்டும் சத்தியமாக. அப்போ நமக்கு நம் இதயத்தில் தோன்றா துணையோடியாக இருக்கின்றதுக்கு ஒரு குரு வேண்டும். எப்படி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஞான குரு வேண்டும். அது ராமலிங்கம் தான், வேறு யாரையும் எடுத்துக்கொள்ள வழியே இல்லை. ஆகையினாலே அப்புறம் ஒரே குரு, அப்புறம் ஒரே மறை, மறந்து விடாதீர்கள். யாருமே மறையை நான் கொண்டு வந்து நான் பார்க்கவே இல்லை. தன்மார்க்க சங்கத்தினர்களுக்கு கட்டாயம் சத்தியமாக வேண்டும். அதை கொண்டு போவதில் ஒரு துணையும் இல்லை. எனவே அந்த ஒரே மறை, ஒரே இறை அருட்பெருஞ்சோதி ஒன்றுதான். நீங்கள் நிச்சயமாக நன்றாக ஆலோசனை பண்ணி பார்த்தாலும் எனக்கு வேறு ஒன்றுமே தெரியவில்லை. நான் 50 ஆண்டுகளுக்கு மேக அதையே நான் அடைக்கலம் புகுந்து வாழ்கின்றேன் என்று உங்களிடத்திலே நான் சத்தியமாக சொல்லிக்கொண்டு, நீங்களும் அப்படி இருக்க வேண்டும். நாள் 6 காலம் பூஜைகளை செய்யுங்கள், தியானங்களை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் யோகா செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். 1000 1000 நன்றியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கூறி